ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் நம்மேல பொழிய பண்ணி மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பார்ப்பார்கள். யாரு? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணத்தக்க விதத்தில் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவர் நாம் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிற வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குறித்த இப்போ ஒருத்தர் என்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும்னா 10 பேரும் என்னை பற்றி ஒரே ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு என்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்கவுங்க மற்றவர்கள் அவங்கள பற்றி சொல்லுகிற அந்த காரியம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எல்லாரும் என்னை அவர்கள் மத்தியிலே ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை பார்க்க வைக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட பார்வையில என்னை பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமாயிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை நம்மை தாழ்வாய் பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? நம்மை ஆசீர்வாதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது ஒரே கேட்டகரியில நாம இருக்கும்போது ஒருத்தவங்க அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த கேட்டகரியில மேல இருக்கிறவங்க அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க கேட்டகரிக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒருத்தரை எப்படி பார்ப்பாங்க? வேற மாதிரி பார்ப்பாங்க. கணவன் மனைவியை பார்க்கிறது வேற விதமா இருக்கும். மனைவி கணவனை பார்க்கிறது வேற விதமா இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிறது வேற ஒரு கண்ணோக்கத்தோடு பார்ப்பாங்க. சொந்த பந்தங்கள் அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கும்போது வேற விதமா பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் வேற வேற கண்ணோக்கத்துல பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? அவர்கள் எல்லாரும் காணத்தக்க விதத்துல நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய சந்ததிக்கு நிற்கும் போது பிசாசானவன் அவனை கடிந்து கொள்ளும்படியாய் வருகிறான். பிசாசானவன் அவனை பிசாசு வாயை கூட திறக்கல. என்ன ஆண்டவரே, பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு உங்களுடைய சமூகத்திற்கு நிற்கிறான். அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான், அவன் பாவம் செய்திருக்கிறான் என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே பிசாசு எப்படி யோசுவாவை பார்க்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து பிசாசை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி நம்மை பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று காணத்தக்க விதத்துல என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார்.
அல்லேலூயா. மெய்யாகவே இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்துல இவன் கர்த்தரை ஆராதிக்கிறான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட பார்வையில நாம பார்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, மற்றவர்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அததான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அப்போ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதத்துல எனக்கென்று ஒரு சில அடையாளங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை பார்க்கும்போது, ஓ, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன், அதனால் அவர்கள் வளருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கு முதலாவது அடையாளம் என்ன தெரியுமாங்க? நான் வளருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வளர வளர மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினான். ஆனா அவங்க எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ ஆண்டவர் அவர்களை வளர்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். எவ்வளவுதான் பார்வோன் ஒடுக்கினாலும் ஆண்டவர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு சொன்னபடி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு போனார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வளருகிறோம் என்பதற்கு முதலாவது அடையாளம், அவர் தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றிருக்கிறார். தண்ணீரை கொடுக்கிற தேவன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுகிறேன் என்று சொல்லி, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே இந்த 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 சந்ததி, இந்த சந்தானத்தை நீங்க நல்லா 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 கேர்ஃபுல்லா பார்க்கணும். 61:9 நீங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்க பார்க்கலாம், அது எடுங்க. சந்ததி வருதா? சந்ததியானது ஜாதிகளின் நடுவே, சந்தானமானது அறியப்பட்டிருக்கும். எப்படி அறியப்பட்டிருக்கும்? அவர்கள் மேலே ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி அவர்களை வளர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு நபராய் இருப்பார் என்று சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு முன்பதாக சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதாக அவர் நம்மை வளர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் மலரவே மலராது. ஒரு நாளும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. அது ஒரு செத்து போன ஒரு வாழ்க்கை. ஒருவேளை மாம்சத்துல நாம ஜீவனோடு இருக்கலாம், ஆனா ஆவியின் மனுஷன், உள்ளான மனுஷன் மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கிறான். அவனை உயிர்ப்பிப்பதற்காக தான், அவனை வளர பண்ணுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் போது நீங்களும் நானும் அந்த வாய்க்கால்களில் ஓரமா இருக்கிற அந்த அரளி செடியை போல நாம் எப்படி பண்ணுவோம், வளருவோம். இந்த அலறி செடியை நீங்க பார்க்கணும். இதை குறித்து தான், இந்த செடியை குறித்து தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். பாருங்க, அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40. அரளி செடி அது எங்க வளரும் தெரியுமா? நீர்க்கால்களின் ஓரத்துல. இப்போ ஒரு 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 நதி, ஒரு தண்ணீர் ஒரு பாய்ந்து கொண்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்க்காலை வெட்டுவாங்க. வாய்க்காலை வெட்டி அந்த தண்ணீர் கரெக்டா அந்த புல்லுக்கு பாய்ச்சுவதற்காக
வாய்க்கால்களை வெட்டி அந்த தண்ணீரை நேரா எப்படி பண்ணுவாங்க? டைவர்ட் பண்ணுவாங்க. புல்லுக்கு நேரா டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த தண்ணீரானது எதுக்கு தெரியுமா? புற்களுக்காக தான், புல்லுக்காக தான் அந்த தண்ணீர் வெட்டப்படுது. ஆனா அந்த வெட்டப்பட்ட தண்ணீர் அது புல்லுக்கு மாத்திரம் அது தண்ணி கொடுக்கல. அந்த தண்ணீரின் மூலமாய் அந்த அரளி செடியும் வளர்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாசிங்க யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்க பாருங்க, சாஸ்திரிகள் வராங்க, அவங்க வந்து கேட்கிறாங்க, உலகத்திற்கு பிறந்த ராஜா எங்கன்னு கேட்டாங்களா? எப்படி கேட்டாங்க? யூதருக்கு பிறந்த ராஜா எங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த தண்ணீரானது அது எதுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது? புற்களுக்காக தான். அந்த தண்ணி புல்லு வளர்வதற்காக தான். ஆனா அந்த தண்ணீரின் மூலமாய் அந்த அரளி செடியும் வளர்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமான ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்காக வந்தார். ஆனால் அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே மத்தேயு 15:24 வாசிங்க. காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேலின் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டவர் என்று. காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேலுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இன்னொரு இடத்துல எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? யோவான் 1:12. யோவான் 10:16 வாசிக்க பார்க்கலாம். இந்த தொழுவத்தில் உள்ள உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ இந்த வேறே ஆடு யார் தெரியுமாங்க? நீங்களும் நானும். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. நீங்களும் நானும் யாரு? பக்கத்துல காரங்களை பார்த்து கூட சொல்லுங்க, நம்மளாம் யாருங்க? வேறே ஆடு. நம்மளாம் வேறே ஆடு. ஆனா இந்த ஆடுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது சீஷர்கள் கூடி இருந்திருப்பாங்க. பேதுருக்கு இவர் யாரை பத்தி சொல்றாரு? யோவான் நினைச்சிருப்பாரு, இவர் யாரை பத்தி சொல்றாரு? வேற ஆடுகள்னா வேற, நம்ம தானே இங்க இருக்கிறோம். அவர்களுக்கு யாருக்கும் தெரியல. ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் வேறே ஆடுகள் என்று சொல்லும் போது அவர் என்னை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் புற்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. வாய்க்கால்களில் ஓரமாக இருக்கிற அலறி செடி வளர்வதற்காக அந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்குள்ளே வளர்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி வேறே ஆடுகளாகிய நம்மையும் காணி ஆற்றுக்குள்ளே அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் ஒருபோதும் அந்த புல்லு சொல்லாது, அந்த தண்ணீர் சொல்லாது, இந்த புல்லுக்கு மாத்திரம் நான் தண்ணீர் கொடுக்கல, இந்த அரளி செடிக்கும் தண்ணீர் நான் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்ணீரானது புற்களுக்கு மாத்திரம் அது வளர்ச்சியை கொடுக்கல, அது ஓரமா இருக்கிற அந்த வாய்க்கால் ஓரமா இருக்கிற அந்த அலறி செடியும் வளர்வதற்கு அது தண்ணீர் கொடுக்கிறது. இந்த அலறி செடி பாத்தீங்கன்னா அது ஒரு நாளும் தண்ணீர் இல்லாமல் அது வளரவே முடியாது. அந்த அலறி செடியுடைய தன்மை அது எப்பொழுதும் தண்ணீரை தான் என்ன பண்ணிருக்கும்? சார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று சொன்னா நாம கர்த்தரை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கணும். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அந்த உயர்வை கொடுப்பார். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை வளர பண்ணுவார். அவர் இல்லாமல் நான் இந்த உலகத்திலே வளரவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறதுனால தான் நான் வளர்றேன்.
வேற ஆடுகளும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லும் போது அவர் உங்களையும் என்னையும் குறித்து தான் அந்த இடத்துல என்ன பண்றாரு, சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எல்லாரும் சொல்லுவோமா? எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை மூடினீர், கரத்தின் நிழலிலாலே என்னை மறைத்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை மூடினீர், நிழலிலாலே என்னை மறைத்தீர். யோவான் 12ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்க பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவர் நம்மை இழுத்துக் கொண்டாரா? அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது. அந்த உயர்த்தப்பட்டிருப்பது எதை காண்பிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே பட்ட மரணத்தை. அதான் அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மூலமாய் அவர் என்னை அவர் இழுத்து கொண்டார். அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளுக்காக, அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட எல்லாவற்றும் எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல. யோவான சொன்னார், வாங்க சீஷர்களா இருங்க. பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுங்க என்று சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. அவர்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே மறைக்கல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மறைத்தார். ஹல்லேலூயா. அரளி செடி வளருவதற்காக, அந்த தண்ணீரானது புற்களுக்கு மாத்திரமல்ல, அலறி செடியும் வளருவதற்காக. ஹல்லேலூயா. அந்த அலறி செடி தண்ணீர் இல்லைன்னா வளரவே முடியாது. அந்த தண்ணீர் ஆண்டவர் எனக்கு கொடுத்து இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வளருவேன் என்பதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவேன் என்பதற்கு அடையாளம் என்னங்க? நான் வளருவேன். எப்படி ஆண்டவர் என்னை வளர வைக்கிறாரு? அவர் என்னை தம்மண்டையிலே சேர்த்து கொண்டு, தம்மண்டையிலே என்னை இழுத்து கொண்டு. அதான் வசனம் சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினால் இழுத்து கொண்டேன். எபிரேயர் 2:13 நீங்க வாசிங்கன்னா, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே நான் தூரமா இருந்தேங்க, ஆனா ஆண்டவர் என்னை அவருடைய சமூகத்திற்கு என்னை சமீபமாக்கி கொண்டார். எபேசியர் 2:12-13 வாசிக்க பார்க்கலாம். அக்காலத்திலே, எபேசியர் 2:12, அக்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? இஸ்ரவேலின் காணி ஆற்றுக்கு, அதுதான் அவர் சொல்லுகிறார், வேற ஆடுகளும் உண்டு, புறம்பா இருந்தோம். வாசிங்க. அப்புறம் வாக்குத்தத்த உடன்படிகளுக்கு, நாமெல்லாம் வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம். அப்புறம் நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படல, அப்புறம் நம்பிக்கை நமக்கு இல்ல, தேவனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அரளி செடி போல. ஆனா அந்த அரளி செடிக்கு எப்பொழுது தண்ணீர் கிடைக்க ஆரம்பித்ததோ அது வளர ஆரம்பித்தது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கின போது என்னை அவருடைய சமூகத்திற்கு கிட்டி இழுத்து கொண்டாரோ, இப்பொழுது ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்திருந்தோம், இப்பொழுது அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம வந்ததுனால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு தேவனாயிருந்து
அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தைரியமா இந்த காலை வேளையில நாம சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தூரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும்னா அங்க இருக்கிறவர்களுக்கு, ஆனா தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும்னா நீங்களும் நான். நம்மளாம் எங்க இருந்து வரவழைக்கப்பட்டங்க? தூரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்திற்கு கிட்டே கொண்டு வந்து, சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்களும் இவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் நம்மை இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு நம்மை எங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறாருங்க? அவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில ஆண்டவர் அந்த அரளி செடியை நாட்டி இருக்கிறார். அந்த செடி சபையில இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அந்த செடி உலகத்துல இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு தேவையான ஆகாரம், தண்ணீர் கிடைக்காது. அந்த தண்ணீர் எங்கே வரும்? அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துல யார் யாரெல்லாம் சபையில நாட்டப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த தண்ணீரை பெற்று உன் சந்ததியின் மேல் தண்ணீரையும் ஆவியையும் ஊற்றுவேன் என்று என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாமும் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, நான் சபை வருவதை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போதான் நான் வளர முடியும். நான் வளர்ந்தாதான் மற்றவர்கள் என்னை பார்த்து இவர்களும் இவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். நான் இங்க நாட்டப்படலைனா, நான் இந்த சமூகத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் இல்லைனா, நான் வேற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வராமலே போயிடும். எப்படி இவர்கள் வளர்வார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வாசிங்க, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் காணி ஆற்றுக்கு வெளியே இருந்தவர்கள் வேறே ஆடுகள் ஆகிய புற ஜாதிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் 4 தலைமுறை வரைக்கும் தான் நிலைத்திருந்தது. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் இஸ்ரவேல். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த 4 தலைமுறைகளுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய சிந்தனையில வைத்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனா இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்றுதான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவர் பூமியிலே வந்து அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து, சிலுவையை சுமந்து, சிலுவையை அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்த போது அவர் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை நாமும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நாமும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை இழுத்து இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வளர வைக்கிறார். எப்படி நான் வளர்கிறேன்? அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி என்னை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கென்று இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய். அதனால ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில வெளிப்பட்டு, அந்த வார்த்தை, அந்த மாம்சமானது தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து, இப்பொழுது அவருடைய வழியின் மூலமாய் நாமும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருங்க? அருள் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் நமக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஆபிரகாம் லோத்துக்காக தான் என்ன பண்ண முடியும்? பரிந்து பேச முடியும்.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் பரிந்து பேச முடியும். சாமுவேல் சவுலுக்காக தான் பரிந்து பேச முடியும். ஆனா நமக்காக பரிந்து பேசும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் இடத்துல அவருடைய இரத்தமானது எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது அவருக்கு சமீபமானீர்கள். எப்படிங்க? அவருடைய இரத்தத்தின் மூலமாய். அவர் சிலுவையில சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் தூரமா இருந்த என்னை அவருக்கு கிட்டே நேரா என்னை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உந்தன் அடிமைக்கு கிடைத்ததையா. பாடுவோம், மகிழ்வோம். இந்த பாட்டு பாடுவோமா? கர்த்தர் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டீர். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. மீண்டும் சொல்லுவோமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. அதான் கரெக்டா எழுதுறாரு பாருங்க ஃபாதர் ஐயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய சிலுவையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். முதலாவது நான் எப்படி வளர்றேன்? அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நான் வளர்கிறேன். இரண்டாவது நான் எப்படி தெரியுமா வளர்றேன்? வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலும், இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நான் உனக்கு என்னுடைய நிச்சயமான கிருபைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது நிச்சயமான கிருபை. அதனால்தான் தாவீது சொல்கிறார், தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பமும் எம்மாத்திரம். ஏன்னா தாவீதுக்கு அருளப்பட்டது நிச்சயமான கிருபை. ஆனா இந்த நிச்சயமான கிருபை தாவீதும் அவனுடைய சந்ததிக்கும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த கிருபை எனக்கு வர வேண்டும் என்று சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்தான் அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கிருபையை எனக்கு சம்பாதித்து, சிலுவையில சம்பாதித்து எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த கிருபையை தாவீதுக்கு மாத்திரமல்ல, நானும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவன். பாருங்க, இந்த உலகத்துல யூதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தான் இந்த கிருபை வரணும், எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் இருக்கணும், எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இருக்கணும் என்று சொல்லி தங்களுக்கென்றே அவர்கள் எல்லாவற்றையும் வேணும் 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 என்று சொல்லி சொன்னாங்க. அவங்க மற்றவர்களை பற்றி ஒன்றும் பெருசா நினைக்கல, மற்றவர்களை பார்த்து அவங்க பெருசா நினைக்கல. நான் நன்றா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன காரியம் ஆண்டவரே, எனக்கு பிறன் யார் என்று கேட்கும் போது ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமையை சொல்றாரு? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகும்போது அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு
அவனை எல்லாரும் அவனை என்ன பண்ணிட்டாங்க, குற்றுயிராக்கி போட்டாங்க. அப்போ அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான், அவன் பார்த்துட்டு ஓரமா போயிடுறான். அப்புறம் ஒரு லேவியன் வருகிறான், அவன் பார்த்துட்டு ஓரமா போயிடுறான். அப்புறம் ஒரு சமாரியன் வருகிறான், அவனும் பார்த்துட்டு என்ன பண்றான், ஓரமா போயிடுறான். இப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்கிறார், இவனுக்கு இறங்கினவன் யார்? நீங்களும் நானும் யாருன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? யார் இறங்குனா? சமாரியன் தானே இறங்குனா. நல்ல சமாரியன், ஓகே, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த இடத்துல இறங்குனவன் யார்? அவனுக்கு சமாரியன். ஆனா நீங்க வாசிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அவனுடைய வாயில சமாரியன் என்கிற வார்த்தை கூட வராதபடிக்கு அவ்வளவு ஒரு விரோதம் அவனுக்கு இருக்குது. பாத்தீங்களா? அவன் யாருன்னு சொல்லிருக்கணும், அந்த சமாரியன். ஆனா பிரதான ஆசாரியன் இறங்கி இருந்திருப்பானா, பிரதான ஆசாரியன் இறங்கினான் என்று சொல்லி இருப்பான். லேவியன் ஒருவேளை இறங்கி இருந்திருப்பானா, லேவியன் இறங்கி இருந்திருப்பான் என்று சொல்லி இருப்பான். ஆனா இங்க சமாரியன் இருக்கிறதுனால அவன் வாயில இருந்து சமாரியன் வார்த்தை கூட வரல. அவனுக்கு யாரு இறங்கினானோ அவன் தான் இவனுக்கு என்ன பண்ணிருக்கான். அப்படிதான் அவன் சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அவனுக்கு வாசிங்க, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவன் வாயில சமாரியன் என்கிற அந்த வார்த்தை கூட வருவதற்கு, ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையின் மூலமாய் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம புறஜாதியானவர்கள் தான், நாம யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள், நாம புறஜாதியானவர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய கிருபையின் மூலமாய் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெசன் இடைபெறாடி அழகாய் பாடியிருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால். ஆமாண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லைனா கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுமா, கிருபை, 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 கிருபை. ஆசரிப்பு கூடாரம் போகும்போது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் தங்கள் கொடிகளின் கீழே போய் நிற்பார்கள். ரூபன் கோத்திரம் உள்ளவர்கள் ரூபன் இருக்கிற அந்த கொடி கீழே போவாங்க. லேவி கோத்திரம் உள்ளவர்கள் லேவி கோத்திரத்துக்கு கீழே இருக்க அந்த கொடி கீழே போவாங்க. ஆனா நீங்களும் நானும் எங்க போய் நிற்போம்? உன்னத பாட்டுல அழகாய் ஒரு வார்த்தை இருக்குது, என் மேல் பறந்த அவருடைய கொடியே நேசம். ஹல்லேலூயா. அந்த நேசர் கொடியின் கீழே நாம நிற்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். வேதத்துல ரூபன் கோத்திரத்தில் இருக்கிற கொடியை பற்றி அதிகமாய் பேசப்படல, லேவி கோத்திரத்தின் கீழே இருக்கிற கொடியை பற்றி பேசப்படல, யூதா கோத்திரத்தின் கீழே இருந்த கொடியை பற்றி பேசப்படல. ஆனால் அவருடைய நேசர் கொடி, ஹல்லேலூயா, அவர் என் மேல வைத்த அந்த கிருபையின் நேசம் என்னை அவருக்குள்ளாய் இழுத்து ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கொடுத்து கொண்டு என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நேசர் கொடி கீழே நீங்களும் நானும் நிற்கும்படிக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையால நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் என்ன காரியத்தை செய்தார்? அவர் முதலாவது அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே வைக்கப்பட்டிருந்த காணியாற்றுக்கு வெளியே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
வேறே ஆடுகள். அதே போல வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த கச்சாடிகளை அவர் பார்த்து கொண்டே போனார். அந்த கச்சாடிகளை பார்க்கும் போதே அவருடைய சிந்தனையில அந்த கச்சாடி என்ன ஆயிடுச்சுங்க, வந்துடுச்சு. அந்த கச்சாடி அவர் என்ன பண்றாரு, உள்ளே வரவழைக்கிறார். அந்த கச்சாடி எத்தனை கச்சாடிங்க? 6 கச்சாடி. 6 கச்சாடி வந்து அந்த வெளியே வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவருடைய மகிமை விளங்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல யோவான் அழகா எழுதியிருப்பார். எப்படிங்க மகிமை விளங்கும்? ஒரு பரிபூர்ணம் இருந்தால்தான் என்ன பண்ணும், மகிமை விளங்கும். ஒரு பூரணத்தின் மத்தியில தான் ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆனா அங்க எத்தனை கச்சாடி இருந்தது? பூரணத்தின் நம்பர் எழுது 7. அப்போ 6 கச்சாடிகள் ஆண்டவர் இங்க நிக்க வச்சுட்டு 7வது கச்சாடியாய் அவர் பக்கத்துல நின்னு, இதோ இப்படி இந்த மகிமையை நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி பரிபூர்ணத்தை காண்பித்து அந்த கச்சாடிக்கு அந்த இடத்துல ஒரு மகிமை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இருந்த கச்சாடி, புறம்பே இருந்த கச்சாடி, தள்ளப்பட்ட கச்சாடி, அவர்கள் சுத்தி இருக்கிறவர்கள், அவர்களும் அவர் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க விதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு வெளியே இருந்த கச்சாடிக்கு ஆண்டவர் ஒரு மகிமை கொடுப்பார் என்று சொன்னா, ஒரு பொருளுக்கே அவ்வளவு ஒரு மகிமைனா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சொந்த சரீரமாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்து, அவருடைய சொந்த சரீரமாய் அவர் நம்மை வரவழைத்து, அவர் நம்மை அழகாய் படைத்து, அவர் இன்றைக்கு அவருடைய மகிமையை நமக்குள்ளாய் விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வளர்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளங்க? அவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 6 கச்சாடிகளுக்கு அந்த மகிமை அன்றைக்கு கிடைத்தது. அது ஒரு பொருள் தான். இட் இஸ் ஜஸ்ட் a thing. ஆனா அதுக்கே ஆண்டவர் ஒரு மகிமை கொடுப்பார் என்று சொன்னா, நீங்களும் நானும் ஹல்லேலூயா நாம வெளியே இருக்கிற ஆடுகள் தான். ஆனா ஆண்டவர் அவர் நம்மை உள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால அழகான பாடல், உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும், உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால். இந்த கச்சாடை வெளியவே அன்றைக்கு இருந்துச்சுன்னா, அன்றைக்கு அதுக்கு அந்த மகிமை வந்திருக்காது. நான் வெளியே தான் இருப்பாண்டவரே, உடைய பிரசனத்துக்குள்ளே நான் வரமாட்டேன் என்று நாம சொல்வோம் என்று சொன்னா, ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையை நாம பார்க்க முடியாது. நான் அவருடைய சமூகத்திற்கு வரணும், நான் உள்ளே வரணும், அவருடைய சபைக்கு வரணும், அவருடைய சமூகத்தை நான் தேடணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நான் இருக்கும்போது தான் நான் வளர முடியும். நான் வளரும் போது அவருடைய மகிமை எனக்குள்ளே விளங்கும். அந்த மகிமை விளங்கும் போது மற்றவர்கள் பார்த்து சொல்வார்கள், இவர்களும் இவர் சந்ததியும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது அவருடைய கிருபை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வளர பண்ணுகிறார். மூன்றாவது வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமம் 33:23 நப்தலியை குறித்து அப்படின்னு இருக்கும். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நப்தலியின் மேல் இருந்தது. எப்படி மற்றவர்கள் அவனை பார்க்கத்தக்க விதத்திலே கர்த்தர் நப்தலியை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரு? அவருடைய தயவின் மூலமாய். இந்த நப்தலி யாக்கோபுக்கு பிறந்த 5வது மகன். இந்த நப்தலி ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்பா அவளுடைய 2வது குமாரன். இப்போ இந்த நப்தலி உண்மையாய் பிறந்த யாக்கோபினுடைய குடும்பத்துல பிறக்கல. அவன் வேலைக்காரனாய் பிறந்தான், வேலைக்காரனுடைய மகனாய் பிறந்தான். அப்போ அவன் யாரு? புறம்பே இருக்கிறவன், வெளியே இருக்கிறவன். அவனுக்கு என்பதாக 12 பேர் இருக்கிறாங்க.
12 பேரை தாண்டி தான் ஆசீர்வாதம் நப்தலிக்கு வரணும். ஆண்டவர் ஈசாக்கு அவங்க 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஃபர்ஸ்ட் யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்தை பெற்று போயிட்டான். இப்போ ஏசா வந்து கேட்கிறான், என்னையும் ஆசீர்வதிக்க, எப்படிப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் ஏசாவை நான் யாக்கோபை ஆசீர்வதிச்சுட்டனே. 2 பேர் இருக்கும் போதே ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. ஆனா இங்க நப்தலிக்கு முன்பதாக 12 பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நப்தலியை ஆசீர்வதித்தார். எப்படி தெரியுமா ஆசீர்வதித்தாரு? அதே வசனத்துல, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்திருந்த முந்தின காலத்தின் போல அது இருந்திருப்பதில்லை, இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் புறஜாதியாருடைய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். முற்காலத்திலே ஈனப்பட்டிருந்த வாழ்க்கையை, நப்தலியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிற்காலத்திலே எப்படி மாத்தினாருங்க? மகிமைப்படுத்தி மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை முற்காலத்திலே நாம ஈனப்பட்டு நாம மற்றவர்கள் நம்மளை பார்த்து அவலட்சணமாய் பேசின வார்த்தைகள் இருக்கலாம், நம்மை அவமானமாய் பேசின வார்த்தைகள் இருக்கலாம், நம்மை ஈனப்படுத்தும்படியான வார்த்தைகள் நம்மை பார்த்து பேசி இருக்கலாம். ஏன்னா நம்ம புறஜாதியார். ஆனா என்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திற்குள்ளே, அவருடைய காணியாற்றுக்குள்ளே அவர்களுடைய ஆடாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, முற்காலத்திலே நாம் எப்படி இருக்கோம், ஆனா பிற்காலத்திலே அவருடைய மகிமையை விளங்கும் பண்ணும்படியா ஹல்லேலூயா ஆண்டவர் நப்தலிக்கு அவருடைய திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த இடத்துல நப்தலியுடைய தேசமும் செபுலோனுடைய தேசமும் ஆண்டவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முற்காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கலாங்க. ஒருவேளை நாம மற்றவர்கள் நம்மை தாழ்த்தி பார்க்கலாம், நம்மை ஈனப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயமாய் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இவர்களும் இவர்கள் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க விதத்திலே பிற்காலத்திலே ஆண்டவர் நம்மை மகிமையாய் வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி செய்வாரு? அவருடைய தயவுனால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவுக்காக நாம காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைக்காக நாம காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம காத்திருக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை வளர பண்ணுகிறார். நான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது அவருடைய கிருபையை கொடுத்து ஆண்டவர் என்னை வளர பண்ணுகிறார். நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவருடைய தயவை கொடுத்து என்னை வளர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அலரி செடியை போல புற்களுக்கு மாத்திரம் அந்த தண்ணீர் அல்ல, நானும் வளரும்படியாய், நீங்களும் நானும் அவருக்குள்ளே வளரும்படியாய் அவர் நமக்கு அந்த தண்ணீரை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவருக்கென்று வளரும்படி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதற்காக தான் நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஒரு பாடலை நம்ம பாடுவோமா? ஸ்தோத்திரம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். வாசிங்கள் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து
மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது என்று சொல்லி தமிழ்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? and set it as a willow tree. willow treeனா அரளி செடி. அப்போ ஆண்டவர் நம்மை எங்க நாட்டி இருக்கிறாருங்க? தண்ணீரின் ஓரத்திலே. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணீரின் ஓரத்திலே நாம நாட்டப்பட்டிருக்கிறோம். அந்த தண்ணீரின் ஓரம் எதை காண்பிக்கிறது? அவருடைய சபையை காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தேசத்திலே விதையிலிருந்து ஒன்றை எடுத்து அதை, அந்த பயிர் நிலம் எப்படிப்பட்ட நிலம் தெரியுமா? நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்துலதான் ஆண்டவர் நம்மை விதைத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறும்போது, அவர் அந்த விதையை நமக்குள்ளே வைக்கும் போது, நாமும் வளர்ந்து கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயமானது நல்ல நிலமான இருதயமாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல நிலமாய் மாறும்போது, ஏன்னா அந்த விதையானது வழி அருகே விதைக்கப்பட்டுச்சுன்னா அதுல பலன் கிடையாது. அது கற்பாறையின் மேல அந்த விதை விதைக்கப்பட்டுச்சுன்னா அதுல பலன் கிடையாது. அது முற்களுக்குள்ளே இருக்கும் போது உலகத்தின் ஆசைகள் அதை என்ன பண்ணிடும்? அதை வளராதபடிக்கு தடை செய்யும். ஆனா அந்த நல்ல நிலமாகிய அவருடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் அதை நாட்டி இருப்பார் என்று சொன்னா, நீங்களும் நானும் ஹல்லேலூயா அந்த வாய்க்கால்களில் ஓரமாய் இருக்கிற அந்த அரளி செடியை போல வளர்ந்து கனிகளை கொடுக்கத்தக்க விதத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பிற்குள்ளே நான் நிலைத்திருக்கும் போது என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் அரளி செடியை போல வளரும்படி செய்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய கிருபை, அவருடைய தயவு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம பிடித்துக்கொண்டு, கிருபை அவருடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நாம பெற்றுக்கொண்டு அவருடைய தயவினாலே நாம நடத்தப்படும் போது நிச்சயமாய் சுற்றி இருக்கிறவர்கள் இவர்களும் இவர்கள் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க விதத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தி மகிமையாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற ஒரு மரத்தை போல நான் வாழும்போது அதெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட ஒரு மரமாய் இராதபடிக்கு கர்த்தருக்குள் சபையிலே நாட்டப்பட்டு அந்த கனி தருகிற ஒரு மரமாய், மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கிற ஒரு மரமாய், அந்த நிழலுக்குள்ளே அநேக மிருகங்கள் அநேக பறவைகள் வந்து தஞ்சம் அடையுமா, அப்படிப்பட்ட மற்றவர்களுக்குள்ளே நான் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, மற்றவர்களும் என் மூலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நான் வளர்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? நான் ஆசீர்வாதம் படுகிறது மாத்திரமல்ல, என் மூலமாய் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த அரளிச்செடி நிழலுக்குள்ளே அநேக பிராணிகள், அநேக மிருகங்கள், அநேக பறவைகள் தஞ்சமடைந்து இருக்கிறதை போல அநேக ஜனங்கள் நமக்குள்ளே வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம் மூலமாய் அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை வளர பண்ணுவார்.